ஒரு பையன் தன்னுடைய காதலி கிட்ட ரொம்ப சோகமா கண் கலங்கிக்கிட்டே பேசுறத ஒரு பிச்சைக்காரர் பாக்குறாரு. அப்ப அந்த பையனும் கண் கலங்கிக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட, நீ எதுக்காக என்கிட்ட பழைய மாதிரி பழக மாட்டேன்னு தெரியல, நீ மாறிட்ட, பழைய மாதிரி என்கிட்ட நீ பேசுறதும் இல்ல, அன்பு காட்டுறதும் இல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல, அப்படி நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட பழைய மாதிரி பேசு, பழைய மாதிரி என் மேல அன்பு காட்டு அப்படின்னு கெஞ்சுறான். அதுக்கு அந்த பொண்ணும், நான் எதுவும் மாறலையே, உனக்கு அப்படி தெரிஞ்சா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போகுது. இத பார்த்துன்னு இருந்த அந்த பிச்சைக்காரரும் அந்த பையனை பார்த்து, டேய் பிச்சைக்கார தம்பி, இங்க ஒரு நிமிஷம் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. இத கேட்ட அந்த பையனும் ரொம்ப கோபமா வந்து, யார பார்த்து பிச்சைக்காரன்னு கூப்பிடுறீங்க, நீங்க தான் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பிச்சைக்காரரும், காசுக்காக கையேந்தி நிக்கிற நான் பிச்சைக்காரனா, அன்புக்காக கையேந்தி நிக்கிற நீயும் ஒரு வகையில பிச்சைக்காரன் தான் தம்பி. நம்ம கேட்காமலேயே கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்பு. அப்படி நம்ம கேட்டு வாங்குற அன்பு அன்பு கிடையாது, அதுக்கு பேர் பிச்சை. நீ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ கேட்டு வாங்குற அன்புல என்னைக்கும் உண்மையான அன்பு இருக்கவே இருக்காது, அதுல போலியான அன்பு மட்டும் தான் ஒளிஞ்சிருக்குன்றத நீ என்னைக்கும் மறந்துடாத. நண்பா, இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை நாள் நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு கிடைச்ச அந்த விஷயம், இப்ப நீங்க அந்த விஷயத்த கேட்டு வாங்குறீங்கன்னா அப்ப அவங்க அந்த விஷயத்த உங்களுக்கு தர விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். தயவு செஞ்சு நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம டீசென்ட்டா விலகி வந்துடுறதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. Download ShareChat.